அவங்க வந்து நேருக்கு நேராக வந்து வாகனத்தை வந்து நிறுத்துறாங்க. வழிமறிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நிறுத்துறாங்க. அண்ணா உங்ககிட்ட பேசணும்னா பர்சனலாக பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது இவருக்கு வந்து சீரியஸான விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸாக இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரம் விஜய் வந்து உள்ளே இருக்கார். அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் வாங்க உள்ளே பேசலான்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடணும் இல்லைங்களா? அப்போ விஜய்க்கு எல்லாமே தெரியும். அவருக்கு வந்து சொல்கிறாங்க பொறுப்பாளர் ஏற்கனவே போட்டாச்சுன்னு, அதை மட்டும்தான் அவர் காதில் கேட்குறாரு. ஆல்ரெடி நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு தலைவரை. அப்போ நீங்கள் லிஸ்ட்டு போடும்போது நீங்கள் பார்க்கணும்ல, விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து இந்த அரசியல் மீது ஆர்வம் இருக்குது, உழைத்த தொண்டர்களுக்கு தான் பதவி போடுவோன்னா, அப்போ நீங்கள் தூத்துக்குடி பொறுப்பாளர் போடும்போது பொறுப்பாளர் யாருன்னு பார்க்கணும்ல. அஜிதா ஏற்கனவே இது முதல் முறை இல்லை, பல முறை வந்து உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து தர்ணா போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எஸ்டிஆர் சாமுவேல்னு ஒரு பேர் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து கேட்டிருக்கணும்ல, ஏன் இந்த இடத்துல அஜிதா பேர் இல்லை அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வந்து அஜிதாக்கு வேறு ஏதாவது பொறுப்பு போடுறேன்னு விஜய் வந்து சொல்லியிருக்கணும்ல. சொல்லியிருந்தா இவங்க கலைஞ்சு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு என்னன்னா கட்சிக்குள்ளே என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ பணம் வாங்கி செட்டில் ஆகிடுச்சுன்னு இப்போ விஜய்க்கே தெரிஞ்சுதான் அதெல்லாம் நடக்குதான்னு நமக்கு ஒரு ஐயம் வருது இல்லைங்களா? விஜய் அவர்கள் வந்து மலேசியாவுக்கு போகிறாரு திரைப்பட இசை வெளியீட்டுக்காக. இந்த சமயத்தில் வந்து இவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புறாங்க, தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு டைவர்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் இதை வந்து விலாவரியாக நம்ம சொல்றது காரணம் எதுனா, பிரச்சனையோட ஆணிவேர் புசி ஆனந்த். இப்போ இவங்க வந்து சிமூகமாக முடிக்க வேண்டிய விஷயத்த இதில் வந்து நீங்கள் பிரச்சனையை கிளறி விட்டது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்தும் விஜய் அவர்களும் தான். நீங்கள் பொறுப்பு கொடுக்காம போங்க. ஒரு தார்மீக அடிப்படையில் ஒருத்தவங்களை வந்து உள்ளே கூட்டு கூட நான் பேச மாட்டேன், நான் வந்து உங்களுக்கு வந்து கன்வே பண்ண மாட்டேன், மெசேஜ் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன், உங்களை நான் இப்படி தான் வழி நடத்துவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எப்படி சார் நாளைக்கு தமிழ்நாட்டை வழி நடத்துவோன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதே பிரச்சனை தான் விஜயோட ஆளுமையின்மையை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். இதே தான் நீங்கள் வந்து கரூர்லேயும் பண்ணீங்க. கரூர் சம்பவத்தில் நீங்கள் வந்து ஓடி ஒளிஞ்சிங்க, இன்றைக்கே இதில் வந்து ஓடி ஒளிறீங்க. இப்போ மலேசியாவில் போய் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. இப்போ அந்த பெண்மணி வந்து நல்லபடியாக வந்து உயிரோட மீண்டு வரணும். அவங்க உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு வச்சுங்களேன். ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்காங்க, ரிஸ்கான இடத்துல தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அந்த மருத்துவமனை முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு வந்து மாற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட உடல்நிலை குறித்து எதுவுமே தகவல் வந்து தெரியல. மோசமான நிலைமையில இருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த உயிரை உங்களால் மீட்டு கொடுக்க முடியுமா? இதுக்கு பொறுப்பு யார் ஏற்கிறது?